அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட நான் இன்டர்வியூ போஸ்டோட சிவி லிஸ்ட் வந்து வெளியாயிருக்கு. ஸோ அதை பற்றின முழு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இங்கே பாருங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9/2024, டேட்டட் 26/7/2024. ஸோ இதோட எக்ஸாம்ஸ்லாம் எப்போ நடந்துச்சு எல்லாமே சொல்லியிருக்காங்க, தெரியுதா? ஸோ கமிஷன் ஆன் 14 to 26 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரேங்க் பப்ளிஷ் ஆனது என்னது 20/2/2025 ரேங்க் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த 20 கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, சிவி லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த சிவி லிஸ்ட்டை எப்படி வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத கீழே பார்ப்போம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சிவில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரெண்டுத்துக்கு, அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் சர்வேயர். ஸோ கோட் நம்பர் இது ஃபுல்லா 1656, இது ஃபுல்லா கோட் நம்பர், போஸ்ட் கோடு, அதுக்குண்டான ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ இதில் எப்படி உங்களோட நம்பர்னா, ஸோ இப்போ ஏதாவது ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு இப்போ அந்த நம்பரை நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி போடுறப்போ உங்கள் நம்பரை போட்டிங்கன்னா சர்ச்சில் தெரிஞ்சு போயிடும். சரியா? ரைட். அப்புறம் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் போஸ்ட் கோட் 1678. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விட்டுருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஹெல்த். ஸோ உங்களுக்கு ரேங்க்லேயே விட்டுருப்பாங்க. உங்களுக்கு ரேங்க்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கோடுக்கு நீங்கள் எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்றத தெளிவாக வெளியிட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஸோ யார் யாருக்கெல்லாம் சிவி லிஸ்ட் வந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கம்யூனியல் ரேங்க் என்ன, ஓவரால் ரேங்க் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதாவது வந்திருக்கிறவங்க, சரிங்களா, வந்திருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா போஸ்ட்டுக்கும் ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் ஆர்கிடெக்ட், கியூரேட்டர், ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் அனாலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர் எல்லாத்துக்குமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல், ஃபோர்மேன் மரைன், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல். ஸோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க விட்டுருக்காங்க. சரியா? எல்லாத்துக்குமே அவங்க விட்டுட்டாங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன போஸ்டிங் நீங்கள் இப்போ எலிஜிபிளோ கீழே தயவு செய்து போய் பாருங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல என்ன பண்ணியிருக்கோம், இதோட லிஸ்ட்டை அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எப்படி 1:3 ரேஷியோவால் என்ன ரேஷியோவில் அவங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றத கீழே சொல்லியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க பாருங்க, எலக்ட்ரிக்கலு. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தயவு செய்து போய் பாருங்க. ரைட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the on-screen certificate verification will be done based on the documents already uploaded by the candidates. அதாவது அப்ளிகேஷன் அப்ளை பண்றப்ப நீங்க வந்து கொடுத்துருப்பீங்க பாத்தீங்களா, அந்த டாக்குமெண்ட் அடிப்படையில வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Candidates are provisionally admitted to on-screen certificate verification in the ratio 1:3 or 1:2. ஸோ ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா என்னது, ஆல் ரிசர்வ் கேட்டகரிக்கு 1:3 இல்லாட்டி 1:2ன்ற ரேஷியோல தான் எல்லாத்துக்குமே நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நாட் ரெக்யூரிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட்டுக்கு 1:3 1:2ன்ற ரேஷியோலையும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போஸ்ட்டுக்கு 1:5ன்ற ரேஷியோ. அதாவது ஒரு போஸ்ட் இருக்குன்னா அதுக்கு வந்து 3 பேரை கூப்பிட்டுருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேரை ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? So, their inclusion of the register numbers of candidates in the above list will not imply that his candidature has been fully considered for next stage of selection. அதாவது இப்போ சூஸ் பண்ணியிருக்க நம்பர் எல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பா வந்து நாங்க கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்றது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது இப்போ லிஸ்ட் விட்டுருக்க எல்லாருக்குமே நாங்க போஸ்டிங் கொடுப்போமா அப்படின்றத தான் கேட்குறாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்புவோமா அப்படின்றது டவுட்டு தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் வந்திருக்கு, நீங்களாம் செலக்டட், நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. அங்கிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறது வந்து அங்க இருக்கிற நிலவரங்களை பொறுத்து தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Candidates whose register numbers are found in the above list have been admitted provisionally under on-screen certificate verification based on their rank position, rule of reservation of appointments and number of vacancy. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உங்களோட நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, உங்களோட கம்யூனியல் ரேங்க் எவ்வளோன்னு பாருங்க, கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு. அதை பொறுத்து தான் அவங்க அட்மிட் பண்ணுவாங்க. மேலே இருக்கிற நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தால் மட்டும்தான் அவங்க அட்மிட் பண்ணப்படுவாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. Admission of candidates on screen certificate verification is provisionally subjected to verification and acceptance of their claim in the online application. Date of birth, அதே மாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ், கம்யூனிட்டி,
பிஎஸ்டிஎம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் அப்ளை பண்ணீங்களோ அதை ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. சரிங்களா? ப்ரொவிஷனலி அட்மிட்டட் கொடுத்த ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணது எதுவும் தவறாக நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க, உங்களை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி whose register numbers are not found in the above list have not been admitted to the on-screen certificate verification. மேலே இருக்கக்கூடிய நம்பர்ல இல்லாதவங்க யாரும் வந்தாங்கன்னா அவங்கள வந்து அட்மிட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. The admission of the above candidates for on-screen certificate verification purely provisional. பியூர்லி என்னது ப்ரொவிஷனலை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். என்னது ஆனரபிள் கோர்ட்டோட ஆர்டர் படி தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. Candidates who have been admitted for on-screen certificate verification are not assured to admitted for next stage. அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் கண்டிப்பா எல்லாத்தையும் அனுப்புவோன்றது நாங்க அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. Candidates who have been admitted on-screen certificate verification are hereby instructed to watch constantly the commission website. ஸோ தொடர்ந்து வந்து வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருங்க, அப்போதான் உங்களுக்கு பிளேஸு, டேட்டு, பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வித்தவுட் ஃபெயில். ஸோ தொடர்ச்சியாக வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்றத அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து தொடர்ந்து என்ன அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அடுத்து வந்து மெமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ உங்களோட கம்யூனிவல் ரேங்க், ஓவரால் ரேங்கை தயவு செய்து கீழே போடுங்க உங்களோட போஸ்ட்டை மென்ஷன் பண்ணி. சரியா? ஓகே. அதே மாதிரி அப்கமிங்கில் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு எல்லாமே அப்டேட்டட் மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து வேணுங்கிறவங்க நம்மளோட மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.